நெல்லூர் மசிலிப்பட்டினம் இடையே நாளை முற்பகலில் கரையை கடக்கிறது புயல். கரையை கடக்கும் போது அதிகபட்சமாக 100 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என தகவல். சென்னை, எண்ணூர், கடலூர், காட்டுப்பள்ளி, புதுச்சேரி துறைமுகங்களில் 3ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றம். நாகை, காரைக்கால், பாம்பன், தூத்துக்குடியில் 2ஆம் எண் கூண்டுகள் ஏற்றப்பட்டன. சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு மாவட்டங்களுக்கு அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுத்தது வானிலை மையம். புயலின் மையப்பகுதி இன்று சென்னைக்கு 100 கிலோமீட்டர் தொலைவு வரை நெருங்கி வரக்கூடும் எனவும் தகவல். தமிழ்நாட்டில் இன்று பரவலாக மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையம் தகவல். இன்று மாலைக்கு பின் மழை படிப்படியாக குறையும் எனவும் அறிவிப்பு. சென்னை, திருவள்ளூர் மாவட்டங்களில் இன்று மாலை வரை காற்றும் மழையும் படிப்படியாக அதிகரிக்கும் என வானிலை மையம் தகவல். அதிகபட்சம் 70 கிலோமீட்டர் வேகத்தில் தரைக்காற்று வீச வாய்ப்பு. புயல் காரணமாக கனமழையுடன் பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் கடலோர பகுதியில் வசிக்கும் மக்கள் கவனத்துடன் இருக்க வேண்டும். செல்போன் குறுஞ்செய்திகள் மூலம் தமிழ்நாடு பேரிடர் மேலாண்மை ஆணையம் எச்சரிக்கை. வட தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகளில் அதிகபட்சமாக மணிக்கு 90 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீச வாய்ப்பு. தென்மேற்கு வங்கக்கடலில் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என வானிலை மையம் எச்சரிக்கை. சென்னையில் உள்ள அவசர கால செயல்பாட்டு மையத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆய்வு. பேரிடர் மீட்பு படையின் தயார் நிலை, நீர்த்தேக்கங்களின் நிலவரம், புயலின் நகர்வு பற்றி கேட்டறிந்தார். பலத்த காற்றுடன் மழை பெய்ய வாய்ப்புள்ளதால் மக்கள் தேவையின்றி வெளியே வர வேண்டாம் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவுறுத்தல். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் 2,44,00,000 பேருக்கு குறுஞ்செய்திகள் வாயிலாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல். தாழ்வான பகுதிகளில் வசிப்போர் மாவட்ட நிர்வாகத்தின் அறிவுறுத்தலின்படி முன்கூட்டியே நிவாரண முகாம்களுக்கு செல்ல மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் அறிவுறுத்தல். எச்சரிக்கை திரும்ப பெறப்படும் வரை மக்கள் பாதுகாப்பாக இருக்க உத்தரவு. கனமழை எச்சரிக்கையை அடுத்து சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களுக்கு இன்று பொது விடுமுறை. மருத்துவமனைகள், பெட்ரோல் நிலையங்கள், ஹோட்டல்கள் மற்றும் பால், தண்ணீர், மின்சார விநியோகம் வழக்கம் போல இயங்கும் என தமிழக அரசு அறிவிப்பு. மிக்ஜாம் புயல் காரணமாக சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களில் உள்ள தனியார் நிறுவனங்களுக்கு தமிழக அரசு அறிவுறுத்தல். இன்று பொது விடுமுறை அறிவித்துள்ள நிலையில் இயன்றவரை பணியாளர்களை வீட்டிலிருந்தபடியே பணி செய்ய அறிவுறுத்துமாறு வலியுறுத்தல். சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு மாவட்டங்களில் பள்ளி, கல்லூரிகளுக்கு விடுமுறை. ராணிப்பேட்டை, விழுப்புரம் மாவட்டங்களிலும் கல்வி நிறுவனங்களுக்கு இன்று விடுமுறை அறிவிப்பு. சென்னையில் இன்று புறநகர் மின்சார ரயில்கள் ஞாயிற்றுக்கிழமை அட்டவணைப்படி இயக்கப்படும். புயலின் காரணமாக பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டதால் தெற்கு ரயில்வே அறிவிப்பு. புயல் மற்றும் அதி கனமழை எச்சரிக்கை காரணமாக சென்னை மெரினா கடற்கரையின் நுழைவு வாயில்கள் அனைத்தையும் மூடியது காவல்துறை. சர்வீஸ் சாலையில் நிறுத்தப்பட்ட வாகனங்களும் அப்புறப்படுத்தப்பட்டன. மிக்ஜாம் புயலால் கடும் சீற்றத்துடன் காணப்படும் ஆரோவில் மற்றும் தந்திரியான்குப்பம் கடற்கரைகள். புயல் காரணமாக கடல் கொந்தளிப்புடன் உள்ளதால் புதுச்சேரி கடற்கரைக்கு பொதுமக்கள் செல்ல தடை. சென்னை, காஞ்சி, செங்கை மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களில் அனைத்து நீதிமன்றங்களும் இன்று வழக்கம் போல இயங்கும் என பதிவாளர் அறிவிப்பு. மழையால் மனுதாரர், வழக்கறிஞர் ஆஜராகாவிட்டாலும் அவர்களுக்கு பாதகமான உத்தரவு பிறப்பிக்கப்படாது என அறிவிப்பு. சென்னை, காஞ்சி, செங்கை மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களில் டாஸ்மாக் மதுக்கடைகளுக்கு இன்று விடுமுறை. புயல் மற்றும் கனமழையை முன்னிட்டு டாஸ்மாக் நிர்வாகம் அறிவிப்பு. சென்னை, ராயப்பேட்டை, திருவல்லிக்கேணி உள்ளிட்ட பகுதிகளில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு. சாலைகளில் தேங்கும் மழைநீரை உடனுக்குடன் அகற்ற அறிவுறுத்தல். சென்னை பெருங்களத்தூர், நெடுங்குன்றம், என்ஜிஓ நகர் பகுதியில் வீடுகளுக்குள் புகுந்த மழைநீர். வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட நிலையில் சாலை பணிகளுக்கு தோண்டப்பட்ட பள்ளங்களில் வாகனங்கள் சிக்கி தவிப்பு.
மிக்ஜாம் புயல் முன்னெச்சரிக்கை மற்றும் மீட்பு பணிகளுக்கு IAS அதிகாரிகள் நியமனம். சென்னை, தாம்பரம், ஆவடி மாநகராட்சிகளுக்கு மீட்பு பணிகளுக்காக மொத்தம் 17 அதிகாரிகளை நியமித்து அரசு உத்தரவு. சென்னையில் பேரிடர் மீட்புக் குழுவின் பணிகள் குறித்து மாநகர காவல் ஆணையருடன் தலைமைச் செயலாளர் சிவ்தாஸ் மீனா ஆய்வு. மீட்பு பணிக்காக 120 பேர் கொண்ட பேரிடர் மீட்புக் குழு தயாராக இருப்பதாக காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் தகவல். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. இந்திய தண்டனை சட்டத்தில் திருத்தம் உள்ளிட்ட 21 மசோதாக்களை தாக்கல் செய்ய மத்திய அரசு திட்டம். ராஜஸ்தான் மற்றும் சத்தீஸ்கர் மாநிலங்களில் ஆட்சியை கைப்பற்றியது பாஜக. மத்திய பிரதேசத்தில் அறுதி பெரும்பான்மையுடன் ஆட்சியை தக்க வைத்தது. 3 மாநிலங்களில் வெற்றி பரிசு கொடுத்த வாக்காளர்களுக்கு தலைவணங்கி நன்றி தெரிவித்த பிரதமர் மோடி. தேர்தல் முடிவுகள் பாஜகவின் நேர்மையான மற்றும் நல்லாட்சிக்கு கிடைத்த வெற்றி என்றும் பேச்சு. தெலங்கானாவில் ஆட்சியை பிடித்தது காங்கிரஸ் கட்சி. 2 முறை ஆட்சியில் இருந்த சந்திரசேகர ராவ் கட்சி தோல்வியை தழுவியது. தேர்தல் முடிவுகள் வெளிவரும் முன்பே தெலுங்கானா காங்கிரஸ் தலைவர் ரேவந்த் ரெட்டியை சந்தித்து பூங்கொத்து கொடுத்த டிஜிபி. தேர்தல் விதிகளை மீறியதாக கூறி பணியிடை நீக்கம் செய்தது தேர்தல் ஆணையம். முதலமைச்சர் வேட்பாளரை முன்னிலைப்படுத்தாமல் கட்சியை முன்னிலைப்படுத்தி பிரதமர் அளித்த வாக்குறுதி மூலம் 3 மாநிலங்களில் பாஜக வெற்றி பெற்றுள்ளதாக அண்ணாமலை கருத்து. நம்முடைய முதலமைச்சர் வேட்பாளர் இல்லாம, முதலமைச்சருடைய முகம் இல்லாம ராஜஸ்தான், சத்தீஸ்கர், மத்திய பிரதேசம், தெலங்கானா எல்லா மாநிலத்திலும் முதலமைச்சரை முன்னிலைப்படுத்தாம கட்சியை முன்னிலைப்படுத்தி பாரத பிரதமர் அவருடைய மோடி கேரண்டி என்கின்ற வார்த்தையை முன்னிலைப்படுத்தி தான் அந்த எலெக்ஷன் நடந்துச்சு. மதுரை அமலாக்கத்துறை அலுவலகத்தில் மிக முக்கியமான கேஸ் ஃபைல்கள் இன்ஃபார்மர்ஸின் பெயரில் உள்ள நிலையில் அங்கு லஞ்ச ஒழிப்பு போலீசார் நடத்திய சோதனை குறித்து டிஜிபி அறிக்கை அளிக்க வலியுறுத்தல். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆபீஸ்னுடைய சாங்க்டிட்டி இது ரொம்ப முக்கியம். இது மாநில காவல்துறையினுடைய தலையாய கடமை. குறிப்பா கவர்மெண்ட் ஆபீஸை செக்யூர் பண்ண வேண்டியது அவங்களுடைய நம்பர் 1 வேலை. மிக முக்கியமான கேஸ் ஃபைல், ரொம்ப சென்சிட்டிவான கேஸ் ஃபைல்ஸ் எல்லாம் இருக்கு. நிறைய இன்ஃபார்மர்ஸ்னுடைய பேரெல்லாம் அது இருக்கு. அது எல்லாம் அவங்க காப்பி பண்ணிட்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா எங்களை வெளியே வச்சுட்டு ரூமை பூட்டிட்டு அந்த கேஸ் ஃபைல்ஸ் எடுத்து பார்த்தாங்க. இதை டிஜிபி அவர்கள் விளக்கமாக பத்திரிகை நண்பர்களுக்கு, தமிழக மக்களுக்கும் அறிக்கையாக சொல்லணும்.